புது ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி மார்னிங் சூரியன் வந்து சூப்பராக உதயமாகி ஃப்ரெஷ்ஷான காஃபியோடு இன்றைக்கி வந்து விலாக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சந்தகங்க. நைட்டே வந்து அரிசி ஒரு படியாட்ட ஊற வச்சுருந்தோம். நார்மல் சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற அரிசி தான் ஊற வச்சுருந்தோங்க. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நான் தான் ரொம்ப நாளாக சந்தகம் செய்யலாம் அப்படின்னு சுகன்யா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லாருமே இருந்ததுனால இன்றைக்கி வந்து சந்தகம் செஞ்சிட்டோங்க. அரிசியை நல்லா கெட்டியாக மாவை ஆட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஆட்டை ஊற்றி வச்சுட்டு இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாங்க. ஆறிடுச்சு அப்படின்னா சந்தகம் புளிய முடியாதுங்க. ஆறதுக்கு முன்னாடியே ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டு நம்ம வந்து சந்தகம் வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இனிப்பு சந்தகைக்கு தேங்காய் பால் வந்து ஆட்டி வச்சுருந்தோங்க. காரத்துக்கு வந்து தக்காளி சந்தகங்க. அப்படியே மதிய லஞ்சுக்கு தேவையானதையும் சைடில் வந்து 2 பேருமே சேர்ந்து அப்படியே 1 by 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கொஞ்சமாக இனிப்பு சந்தகங்க. கார சந்தகைக்கு தக்காளிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுடலாங்க. போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா வந்து போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுறலாங்க. இப்போ வந்து வெள்ளை சந்தகை கொஞ்சத்துக்கு வந்து இனிப்புக்கு எடுத்து வச்சுட்டேன். மீதியை வந்து காரத்துக்கு வந்து தாளித்து விட்டுறலாங்க. இப்போ தக்காளியை போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தகை போட்டுக்கலாங்க. கலருக்காக இப்போ மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேங்க. நான் இனிப்புக்கு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு காரத்துக்கு வந்து அந்த சந்தகையை வந்து வச்சுட்டேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சந்தகையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம கரண்டிலேயே வந்து மிக்ஸ் பண்ண முடியலன்னா வந்து கையில் வந்து நல்லா உதிர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து அந்த உதிரியாக நமக்கு கிடச்சிருங்க. இது வந்து நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆகாது. கையில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆதிரியும் அதிபனும் வந்து சாப்பிட்றேன்னாங்க. சாப்பிட்டு மீதியை வந்து ஹாட் பாக்ஸில் நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டோங்க. மதியத்துக்கு வந்து சைட் பை சைடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். பாசிப்பருப்பு குழம்புக்கு வந்து சுகன்யாக்கா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து ரசத்துக்கு வந்து தக்காளி புளி இதெல்லாம் போட்டுட்டு ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் வந்து அரைச்சிட்டு இப்போ நான் ரசத்தை வந்து வச்சிடலாம். பாசிப்பருப்புக்கு பருப்பு வந்து வேகுதுங்க. இப்போ சைடில் வந்து ரசத்தை வந்து தாளித்து விட்டுறலாங்க. இந்த ரசம் வந்து நான் ஆல்ரெடி ரெசிபி வந்து போட்டிருப்பேங்க இதுக்கு முன்னாடி வீடியோலேயே. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இதை பற்றி எதுவும் சொல்லலைங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற வந்து இந்த கடாய் எல்லாமே வந்து சிம்பிளாக ஒரு வில்லேஜ் கிச்சனில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு நார்மலாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ரியாலிட்டியான குக்கிங் கிச்சன் தாங்க இது. வந்து டிஃப்ரெண்ட்டாக இதுக்காக வந்து சேஞ்ச் எல்லாம் எதுவுமே வந்து நாங்கள் பண்ணலைங்க. புதுசாக வாங்கிட்டு புதுசாக காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு ரியாலிட்டியான ஜாயிண்ட் ஃபேமிலியான ஒரு சிம்பிளான வில்லேஜ் கிச்சன் தாங்க இது. இப்போ பருப்பு வந்து அந்த சைடு வேதுங்க. இந்த சைடு வந்து ரசம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுவேன். அதுக்குள்ளே வந்து சைட்லேயே கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை வந்து வாஷ் பண்ணிடலான்ட்டு சுகன்யாக்கா வந்து வீடு கூட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை வந்து டக்குன்னு செஞ்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாங்க. மதியம் வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால டக்குன்னு அப்பத்திக்கப்போ வந்து கொஞ்சம் கடகடன் 2 பேர் இருக்கிறதுனால வேலை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிருங்க. பொரியல் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியலுங்க. எப்போவுமே வந்து மாட்டுப்பொங்கலுக்கு வந்து பூசணிக்காய் பொரியல் தான் வந்து செய்வோம். அதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து கிராமத்தில் வந்து செய்வாங்க. இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு குழம்புங்க. பாசிப்பருப்புக்குள்ளேயே பூசணிக்காய் போடலான்னு தான் நினச்சோம். அப்புறம் வந்து பீக்கங்காய் இருந்ததுனால பீக்கங்காய் வந்து போட்டுட்டேங்க. இப்போ குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே பொரியல் வந்து வெந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து மச்ச எல்லோரும் வந்ததுனால நாங்களும் வந்து சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தக்காளி சந்தகை ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டேங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. தக்காளி சந்தகை சுகன்யாக்கா தான் தாளித்து விட்டாங்க. அப்புறம் இனிப்பு சந்தகை வந்து போட்டுட்டேங்க. அடுத்ததாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து மதிய டைமில் வந்து மிச்சர் வந்து போட்டேங்க. மிச்சர் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து பூந்தி வந்து போட்டுட்ருக்கோம். சாயங்காலமாக தான் வந்து எப்போவுமே மாட்டுப்பொங்கல் வைக்க போவோங்க. இப்போ வந்து மதிய டைம் அப்படிங்கிறதுனால
மிக்சர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் வந்து போட்டு வச்சாச்சுங்க. இப்போ வந்து பூந்திக்கு வந்து புழிஞ்சு விட்டுட்டுருக்கு. இப்போ வந்து பூந்தி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து வந்து இது கடலை, அவல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு போட்டாச்சுங்க. இப்போ மிக்சரையும் வந்து உள்ளே கொட்டிட்டு இப்போ பெருங்காயத்தூள், காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், ஆல்ரெடி மாவுலேயே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து லைட்டாக மட்டும் போட்டுட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு சூப்பரான மிக்சர் வந்து ஹோம் மேடாக வந்து ரெடி ஆயிருங்க. பேர் வந்து மாட்டுப்பொங்கல்னாலும் இன்றைக்கி வந்து சிம்பாவுக்கும் ஸ்பெஷல் டே தாங்க. சிம்பாவும் தோட்டத்தில் வந்து ஜாலியான ஒரு காவல் தெய்வம் தானே, அதனால் இன்றைக்கி சிம்பாவுக்கும் வந்து ஸ்பெஷலாக குளித்து விட்டுட்டு ரெடி பண்ணி விட்டுறலாம். நாங்களும் மிக்சர்லாம் போட்டு லஞ்ச் டைமெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஆதிரை அதிபன் 2 பேர்த்துக்குமே வந்து இன்றைக்கி பொங்கல் நியூ ட்ரெஸ்ங்க. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம். சிம்பா வந்து என்ன தான் குளிப்பாட்டி விட்டாலும் திரும்பவும் போய் மண்ணுக்குள்ளேயே புரண்டு திரும்பி மண்ணெல்லாம் ஆப்பிட்டான். அவனுக்கு வந்து குளிக்கிறது நீ எப்படி இருக்குமோ தெரில, திரும்பவும் இருந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு பொங்கலுக்கு தோட்டத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. அதிபன் பாய்டா. அதிபன் மச்சான்லாம் கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் முன்னாடியே பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோங்க. எங்களை பார்த்துட்டு வேணும்னே வளர்த்துறீங்களா? எங்களை பார்த்தோன்னு வளர்த்துறீங்க. இப்போ பார்ப்பீங்கல்ல. நாங்களும் கரெக்டாக பொங்கல் வைக்க வரும்போது பிரணவும் அக்காவும் பக்கத்தில் பொங்கல் வைக்க வந்துட்டாங்க அவங்க தோட்டத்துக்கு. எல்லோரும் கொஞ்சம் பார்த்துட்டு கிண்டல் அடித்து எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களும் தோட்டத்தில் பொங்கல் வைக்க போனாங்க. நாங்களும் வந்து பொங்கல் வைக்க வந்துட்டேங்க. வந்துட்டு பொங்கல் வைக்கலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களும் பொங்கல் வச்சு முடிக்க கரும்பும் மஞ்சளும் வாங்க போனவங்க வந்து வந்தாச்சுங்க. அதான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
பொங்கல் பொங்கி வர்றதுக்காக எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். பொங்கல் வந்து பொங்கி வரட்டும்னு சொல்லிட்டு வந்த உடனே வந்து சாமி கும்பிட்டு அரிசி போட்டுட்டு பொங்கல் வந்து ரெடி பண்ணிடுவோங்க. பொங்கல் அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றுங்க. அதுலேயும் வந்து கிராமத்தில் அப்படின்னாலே வந்து மாட்டுப்பொங்கல் அப்படின்னாலே வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க. இதுக்கு வந்து பட்டியில் வந்து பொங்கல் முதல்லலாம் இன்னுமே வந்து நிறையா பொங்கல் பட்டியை சுற்றி வந்து பொங்கல் அப்படியெல்லாம் வந்து நிறையா வந்து வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து அது கமிஞ்சு இப்போ ஒரு பொங்கலாக வந்து மாறிடுச்சு. பட்டியில் வந்து 5 பொங்கல், குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல், இப்படி எல்லாமே வந்து இருந்துச்சு. அது எல்லாமே வந்து மாறிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுவுமே இன்னுமே மாறாமல் அப்படியே வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணுங்க. இதுலேயும் வந்து என்னமோ சொல்லி எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. பால்பானை பட்டி பெருகி பால்பானை பொங்கி அப்படின்னு எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லைனாலும் நம்ம இந்த கல்ச்சரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வரணுங்க. நானும் அதையும் தோட்டத்தில் நெல்லிக்காய் இருந்துச்சுங்க, அதை பிடுங்கிட்டு போகலான்ட்டு வந்தோம். கூடவே வந்து லெமன் இருந்துச்சு. சரி சாமி கொண்டுட்டு போனோன்னா சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் ஆகிக்குமல்லன்ட்டு அதையும் பிடுங்கிட்டு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்றதுக்காக. பொங்கல் வச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பட்டிக்கு வந்து ஆடு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆடு உள்ளே முடுக்கினதுனால வெளியில் வச்சு சாமி கும்பிட்டுக்கிறோங்க. நாங்கள் உள்ளேயே வந்து இருந்தோம் அப்படின்னா வந்து ஆடு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து பயந்து மிரண்டுக்கும். அதனால் வந்து வெளியிலேயே வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோங்க. இப்போ வந்து சாமிக்கு வந்து படையல் போட்டு மஞ்சள் கரும்பு இதெல்லாமே வச்சுட்டு படையலில் வந்து பொங்கல் வச்சுட்டு பொங்கலில் வந்து கரும்பு சக்கரை வந்து ஸ்வீட் வந்து வச்சுட்டுங்க. சாம்பிராணி புகை எல்லாமே வந்து ஆடு மாடு எல்லாத்துக்குமே வந்து காமிக்கணும். மாடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால பட்டியில் தான் வந்து எப்போவுமே பொங்கல் வைப்போங்க. அதனால் மாடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால கொண்டு போய் வந்து சாம்பிராணி காமிச்சிட்டு வந்துடுவாங்க. மாட்டு கட்டுத்துறைக்கே கொண்டுட்டு போய் சாம்பிராணி பத்தி சூட எல்லாமே வந்து காமிச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து காமிச்சிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் வந்து பொங்கல் இதெல்லாம் வந்து சாமி கும்பிட்ட பழம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு கரும்பு சக்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு படையலை வந்து வச்சுட்டு பக்கத்தில் மாட்டுக்கும் வந்து ஒரு படையல் வச்சுட்டு நாங்களும் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தெளிவு வந்து எடுத்து ஆளுக்கு ஒன்று வந்து சாப்பிட்டுட்டோங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து வருஷம் கொண்டாடுவோங்க. எங்களோட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட வந்து மாட்டுப்பொங்கல் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.